கூட்டத்தை நீங்களே பார்த்திருப்பீங்க. இந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்காக வந்த கூட்டம். ஒண்ணு தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்காக, இன்னொன்னு பாதிக்கப்பட்டு இறந்து போன நம்ம தம்பி அஜித்குமார் அவர்களுக்காக. சின்ன சின்ன விஷயமே நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா கூட அவர் இன்னும் ஆட்சிக்கு வரல, வரப்போறான்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து நின்றுட்டு இருக்காரு மக்களுக்காக. மக்களுக்காக நிக்கிறப்பவே எத்தனை இடத்துல குரல் கொடுத்துட்டு இருக்காரு. சின்ன இடத்துல பிரச்சனை பண்ணாலும் குரல் கொடுத்துட்டே தான் இருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு 3 வாரம் கூட ஆயிருக்காது. இப்ப அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு. குரல் கொடுத்து அதுக்கான தீர்வு இல்லையா, இந்த மாதிரிதான் நேர்ல இருந்து போராடுறாரு. குரல் கொடுத்துட்டு விடல, நேர்ல வந்து போராடுறாரு. எதுக்காக? நியாயத்துக்காக போராடுறாரு. அப்போ அவருக்காக வாய்ப்பு கொடுத்தாதான் உங்களுக்காக போராட முடியும். அந்த திருமலா பால் கேஸ் பாத்தீங்களா, அதோடைய மேலாளர் அவர் வந்து பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்தாருன்னு சொல்றாங்க. ஆனா அதே போலீஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன? மக்களுக்காக வேணும் அப்படின்னா அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாதானே தெரியும். வாய்ப்பு நீங்க கொடுக்காமயே சொல்லலாம், எப்படி அது முடியும்? வாய்ப்பு கொடுத்துதான் ப்ரோ ஆகணும். சின்ன சின்ன விஷயம் அதான் பாக்குறீங்களா ப்ரோ, எத்தனை இடத்துல தெரியும் குரல் கொடுத்துருக்காரு. அவருடைய கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில வந்து அவர் வந்து தொங்கிட்டு இருந்தாரு அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க. கை கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில எப்படி நான் வாயால நானே வந்து மாட்டினா அவர் இறந்துருப்பாரா? அது வந்து நிறைய பேர் சொல்றாங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க அதை பண்ணிதாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப கிடையாது, மக்கள் இயக்கம் இருந்தது. மக்கள் இயக்கத்துல இருந்த எல்லாருக்குமே தெரியும் நாங்க வந்து மெரினால போய் போராடணும். எல்லாருக்குமே தெரியும் தளபதி வந்தாரு. ஸோ லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த இடத்துலயும் வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதை வந்து காவல்துறையும் ஆளுங்கட்சியும் வந்து மறைக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. மக்களுக்காக தளபதி ப்ரோ, தளபதி விஜய், அந்த தளபதி இல்ல, தளபதி விஜய். விஜய் நிப்பாரு கண்டிப்பா. இந்த 3 வாரத்துக்குள்ளேயே அஜித்குமார் இறந்து ஒரு 3 வாரம் ஆகுறதுக்குள்ளேயே இன்னொரு சம்பவம் ரைஸ் ஆகுது. கண்டிப்பா இதே போல இன்னொரு பல சம்பவங்கள் ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்ப அதுதான் காவல்துறையுடைய அராஜகத்துக்கான ஒரு அடையாளம். இதை வந்து மாறணும்னா ஆளுங்கட்சி வந்து பவர் வந்து போலீஸ் கிட்ட இருந்து அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். ஆனா அதை அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ற எல்லா தில்லுமுள்ளுக்கும் காவல்துறை வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து இப்ப நடக்கிற கரண்ட் தமிழ்நாடு சுச்சுவேஷன். கரெக்ட். இப்ப எல்லாத்துக்கும் வந்து மாற்றம் நடந்தா மட்டும்தான் இங்க வந்து சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஒரு மாற்றமும் நடக்காம அப்படியே இருக்குன்னா வாய்ப்பே இல்லை. இல்லைன்னா என்ன ஆகும்னா மன்னர் ஆட்சி தான் வந்து இப்ப குடும்ப ஆட்சியா நடந்துன்னு இருக்கு. அது அப்படியே கண்டினியூ தான் ஆகும். ஸோ நம்ம வந்து பேருக்கு சொல்லிக்கலாம் இங்க வந்து மக்களாட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா மக்களாட்சி இல்ல, மக்களாட்சியை தாண்டி இங்க மன்னராட்சி நடந்துட்டு இருக்கு. இது மாறணும்னா கண்டிப்பா வந்து மாற்றம் தேவை. ஸோ அந்த மாற்றம் வந்து இப்ப தமிழ்நாடே வந்து எதிர்பார்க்கறது தளபதி கிட்ட மட்டும்தான், தளபதி விஜய் அவர்கள்ட்ட மட்டும்தான். அதையும் தெளிவா சொல்லிடுறேன். ஏன்னா பல பேர் வந்து இப்ப நான் தான் தளபதின்னு சொல்லி துண்டை போட்டுன்னு தெரியுறாங்க. ஸோ அதனால தெளிவா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துல வந்து நம்ம கண்டிப்பா வந்து மாற்றத்தை கொண்டு வரணும். ஒன்னும் இல்ல, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு சொல்லியிருக்காங்க, லாஸ்ட் பெஞ்சை வந்து ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து பாஸ் ஏப்ல வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஒரு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பாஸ் ஏப்ல நீங்க கொண்டு வரீங்கன்னா அப்ப சைட்ல உட்காந்துட்டு இருக்கவன் சென்டர்ல இருக்கிற டீச்சர் எப்படி பார்ப்பான்? இப்படி கொஞ்சம் யோசிக்க வேணாம். இந்த சைடு இருக்கிறவன் எப்படி பார்ப்பான்? இப்படி. அங்க அந்த எண்ட்ல இருக்கிறவன் மட்டும்தான் டைரக்டா வந்து டீச்சரை விசிபிள் பண்ணுவான். மத்த 2 பேருமே சைட்ல தான் விசிபிள் பண்ணுவான். ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் கிளாஸ்ன்ற 8 மணி நேரம் மாணவர்களால இப்படி சைட்ல திரும்பி பார்க்க முடியுமா? அதை கொஞ்சம் யோசிக்கணும்ல. கேட்டா நான் வந்து லாஸ்ட் பெஞ்சை ஒழிச்சிட்டேன்னு. லாஸ்ட் பெஞ்சை ஒழிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நீங்க யோசிங்க. யோசிச்சு உங்க அமைச்சர்கள் இருக்காங்களா லாஸ்ட் பெஞ்சில், அவங்கள முதல்ல ஒழிங்க. ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூல்ல வந்து லாஸ்ட் பெஞ்சை ஒழிக்கலாம். தேங்க்யூ.